இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. நாட்டாமையாவும் வீட்டுக்கு படுக்க போயிட்டாரு. டீ வாங்க போயிருக்காரா? நான் வந்ததுலேருந்து ஏன் சுற்றி சுற்றி பார்க்குறேன்னா என்கிட்ட நாடகம் பேச வந்த ஆளுக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறேன். இந்த காஜை என்னங்க காலத்தில் ஊர் நாடி போகிறோம். ராஜவாட்டு வரும்போது இந்த வளைய கடையும் போயிரும் போலையாடா. எத்தனை சாமியார் இந்த தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாமியார் பூரா நிறைய பிரச்சனை தீர்க்கிற சாமி, நிறைய சினையாக்குற சாமி. ஆனா இப்போ ஒரு சாமி வந்திருக்காரு யூடியூப் புகழ், கலையரசன். கலையரசன் மாதிரியே இப்போ வந்த சாமி. அவங்க எப்படியும் சின்னத்தா மைனாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அதே உடம்பு, அதே சூத்துவத்தி. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது நாடக உலகத்தில். முத நான் சந்திச்சது யாருன்னா கதிரேசன் ஒரு நாரதரை சந்திச்சேன். இருக்காதா கதிரேசனா? இது மட்டும் முழிக்கிறான் பாரு காக்கடா. அதுக்கப்புறம் சந்திச்சேன் புனேஸ்வரன் ஒரு நாரதர். இருக்காதா? பத்தாண்டா வாகன ஆயிடா பாப்ப. அதுக்கப்புறம் நான் சந்திச்ச ஒரு நாரதர் யாரு? கலிய பெருமாள்னு ஒரு நாரதர். இருந்தாரா? ஏன்னா பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறது நல்லது. கலிய பெருமாள் நாரதர் தெரியுமில்ல? கை தட்டலாம். எனக்கே அவர் தெரியாது. முட்டை ஆள் இல்லையா? ஏன் சிங்கப்பூர் பிளேட்ல ஏற்றி விட்டியா? இல்ல செத்து. ஹலோ 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 ஏப்பா மைக் செட் எல்லாம் தூரத்தில் கட்டின குழாயெல்லாம் அவுத்துருங்களேன். நாளைக்கு அவுக்கணும். இப்போ அவுத்துற நாடகம் முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா இப்போ சாமியாரை நான் தூக்கி போட்டு இங்கே அடிப்பேன். அது நாளைக்கு வடக்கணும் உதவி. அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். நாடகத்தை ரிப்போர்ட் சொல்லிடுவாங்க, போயிடுவோம். சூப்பர் சூப்பரியா சூப்பர் சரிங்க ப்ரோ. கண்கத்தில் பட்வரம் சாம் ஏரியல். அவ்வளோதான் பாட்டு. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. ஏன்னா வந்திருக்க நாரதர் லேசான ஆளு கிடையாதுங்கய்யா. லேசான ஆளு தான் அவரு. லேஸ் இல்லை குக்குரே. இருடா வாங்கடா சொல்லுங்கடா. உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜாவை சின்னஞ்சிறு வயதிலிருந்து நாரத வேஷம் போட்டாள்னா இந்த ஆள் தான். கும்பிட்டுக்கான ஆண்டு. நான் வேனில் ஏற முடியாது, நான் தூக்கி விடுவேன். அப்படி வந்ததே 2 பேர். இப்போ கார்த்திக் ராஜா இவர், இன்னும் ஒரு ஆள் யாருன்னா ஜெயமாதவன். என்ன பருப்பே வேகலையடா, என்னடா அத்தி கனிய மாட்டுறாங்க. என்ன தம்பி நீ மூடுப்பா, நாடத்தை கெடுத்து போடாத. மைக்கு தூக்கி பட்டாருன்னு அடிச்சு போடுவேன்ப்பா. என்ன சொல்ல வந்த? நல்லா பாடவா? உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா நின்னு கோரி மரணம் கொத்துறாடா கொத்துற சமரசம் உள்ளாகும் இடமே நம் வாழ்வில் காணா பிள்ளா சொல்ல கொட்டை வருமே. எல்லாம் பாடுறதுக்கு சிந்தாமணி கக்கூதுல 8 நாள் படுத்துக்கிறாங்க. சாமி வாங்க. கட்டழகு மேனியை பார் பொட்டு போகுமா, கட்டழகு மேனியை பார் பொட்டும் போகுமா, இது கட்டையிலே படுத்துக்கிட்டா காசு காருமா, அச்சமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, அச்சமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, மூணு வளர்ந்து குட்டா உடம்பு அச்சம் போடுவா, பார்த்தா பார்த்தா பார்த்தா
வச்சாரு இவர் போன வருஷம் மலையனப்பி தேவைய வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா 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 பசுமரோ தீபாவளிக்கு சரக்கு ஓட்டுனீங்களாம்ல காவல்துறை வந்திருக்காக போங்க. நல்லா இருக்கீங்களா? ஏன் ஊசி ஓட போறியா? இல்லங்க ஒருவர் பார்த்தால் விசாரித்துக் கொள்வது. இப்போ ஒருவரை பார்த்தாதான் பயந்து ஓடுறாங்களே வட்டிக்கு வாங்கிட்டு கை தட்டலாம். என்னாச்சு இதெல்லாம் பருப்பு வேலைன்னா போயிட்டே இருந்தேன். போதும் போதும் ரொம்ப தட்டாத ரேகை அழிஞ்சு போகும் போதும். இப்ப தாங்கள் யாரிடம் முறையாடி கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் செங்கக்கல் ஆலப்பழா கல் இந்த மாதிரி சுத்த தமிழ் கல் வேணாமா? காட்டுகளை வந்து யார்ட்டையா கை தட்ட சொல்லிருக்க? என் மக்கள் என் நாட்டு மக்கள் ஐயா. இது பூரா காடு வனத்திலானே சந்திச்சிருக்கேன். வனத்துல சந்திச்சாலும் இது இனத்தை விட்டு கொடுக்காத மாடு. இங்க காட்டுக்குள்ள திற வேலை இருக்காது ஆள் இருக்காதா? ஒரு காடுன்னு ஒண்ணு இருந்தா இங்க ஜம்ஜாரி ஒத்தாலும் நிக்க மாட்டேன். இங்க பக்கத்து வயக்காடு பக்கத்து காட்டுல ஆள் இருப்பாங்க. இவங்க பூராமே ஜம்ஜாரி தானே இல்ல பூரா ஜேட் பேங்க்ல வேலை ஆக்குற ஆளுகளா? கை தட்டலாம். இன்னும் 15 வருஷத்துக்கு நீ அசைக்கவே முடியாது. எதுக்கு நீ கை தட்ட சொன்ன? பூரா நான் தலைக்கு 200 ரூபா கொடுத்து வந்து கூட்டு வந்த ஆள் வர வர கட்சி மாநாடு மாதிரி ஆகி போச்சு நாடா போலாம். இந்த ஓரையம் பாரு உருளைக்கிழங்கு மூடை ஏத்துறேன் மாதிரி பாடா பாடா. ஐயா தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? ஐயா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நான் பிள்ளை. இப்ப தட்ட சொல்லுங்க ஐயா. பிள்ளைக்கு தட்ட மாட்டா கீரி பிள்ளைக்கு தான் தட்டுவார். ஐயா நீ யார் கேட்டா ஒத்தாளுக்கு உங்க அப்பானுக்கு பிள்ளை எங்களுக்கு தெரியாதா? இது எங்க சித்தப்பா சித்தப்பாய். அவர் உருளைக்கிழங்கு ஏத்த போறாரு. இவர் போய் அங்க போய் ஒண்ணு கடிச்சு செவத்தை கரைப்பார். என்ன யார் என்று வருகின்றதா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அமுல் டப்பால இருப்பீங்கல்ல? அது நல்ல புசு புசுன்னு இருக்குங்க. நீங்க இல்லையா? உங்களை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுது. யார் என்று தெரிகின்றதா? தெரியுது. என்ன தெரியுது? சாமியார் மாதிரி தெரியுது. ஆனா என்ன சாமி தெரியல. பார்த்த உடனே சாமியார் எப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க போட்டிருக்கிறது இந்த நில மாலை ஓட்டிருக்கீங்க. நிலமாலை கையில இடுப்புல அருவாமனை வச்சிருக்கீங்க. எதுவும் சமையலுக்கு உருளைக்கிழங்கு கட்ட முடியல. நாங்கள் உரைப்பது உரம் தவறான உரையா இந்த அருவாமனை அவனுக்கு பார்த்த உடனே எல்லாரையும் நம்பிட கூடாதுங்க. முதல்ல தீர விசாரிக்கணும். தீர விசாரி கண்ணால பாக்குறது பொய், காதால கேட்கறது பொய், தீர விசாரிப்பது மெய். நல்லா தெரிஞ்சுங்க. ரோட்ல போய்க்கிறீங்க, உங்க மொழியில புரியுற மாதிரி பேசுறேன். வண்டியில போய்க்கிறீங்க, போயிட்டு இருக்கும்போது ரோட்ல நல்ல வெயில் அடிக்குது. கொஞ்ச தூரம் தண்ணி கிடக்குற மாதிரி இருக்கும் ரோட்ல. அந்த அனல் அது காணல் நீர். ஆனா பாக்குறதுக்கு தண்ணி மாதிரியே தெரியும். அப்ப பாக்குறது தண்ணியத்தான் பாக்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா அங்க தண்ணி இருக்குமா? இருக்கா. அப்ப கண்ணால கண்டது பொய்ங்க. பொய். அதாவது காதால கேட்கறது அது பொய்றேன். ராதாகிருஷ்ணன் நல்லா பேசுவாரு, நல்லா காமெடி பண்றாங்க. அது பொய்யன்றீங்களா? அது இல்லங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு சில இல்லாத சொல்லும் போது நம்ம தீர விசாரிக்கணும். அப்படின்னு நல்லத சொல்லும் போது நாட்டுல ஏத்துக்கணும். ஐயா ஒரு சில பேர் அப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் தீர விசாரிக்கணும். ஒருத்தருக்கு 10 பேர்ட்ட கூட விசாரிக்கலாம். என்னங்க அவர் எப்படிங்க பேசுறாரு, நல்லா பேசுறாரு, அருமையா பேசுறாரு, பாடுறாரு, சாமி அழைக்கிறாரு அப்படி தீர விசாரிச்சா தான் உங்களுடைய நகைச்சுவை அவங்களுக்கு தெரியும். அப்ப கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், விசாரிக்கிறதா உண்மை. அப்ப என்னை பார்த்தோன்னே சாமியா இருக்கிறீங்களா, உருவத்தை உடனே மாத்துவேன். அப்ப வேற பேர் வச்சு கூப்பிடுவானே. உருவத்தை உடனே மாத்துவியா? ஏன் விட்லாச்சாரி படம் மாதிரி மாறுவியா? நினைத்த மாத்திரத்தில் எந்த உருவத்திற்கு வேண்டுமானாலும் மாறக்கூடியவன். எங்க வேணாலும் போவேன். வர்றது போறதே யாருக்கும் தெரியாதுன்னா பாத்துங்க.
வருது யாருக்குமே தெரியாது. அப்ப எந்த வீட்டுக்குள்ளேயும் ஈஸியா நுழைஞ்சு டொங்காசு அது என்ன காசு டொங்காசு இல்ல எந்த வீட்லயும் உண்டியல் வசூல் பண்ணிட்டு வந்துருவியான்னு கேட்டேன். என்ன அங்கிட்டு ஒண்ணு நம்ம கடந்து வருது. நம்ம பிள்ளையார் ஒரு பூஜாரி வாங்க அரியநாச்சி மையா அங்குச்சாமி வணக்கம் ஐயா. நான் இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வச்சேன் டாக்டர். எதுக்கு? அதுக்கு தான் இந்த ஸ்கேன் எடுத்து வந்திருக்கேன். என் உடம்புக்குள்ள இருக்க எலும்பு இப்படிதான் இருக்கும். என்னோட ஸ்கேனு தான் எலும்பு பண்ணிட்டு ஐயோ என்னையா பண்ணிக்கிறீங்க? இதே என்னோட ஸ்கேன் எடுத்து அண்ணங்க வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்ல உடம்பு முடியாம இருக்கேன். அதுதான் ஒரு சொன்னாரு இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கீங்க. அதே சாமியாருண்ணே என்ன வேணா கொண்டு வராமனே. சாமியாரு சாமியார் இல்ல என்ன வேணா கொண்டு வரான். என்ன பண்ணுவாரு? மைதா மாவுல அல்வா பண்ணுவாரா? நீ பார்த்துட்டு வரலானே. நான் என்ன வேலைக்கு வந்து அந்த அல்வா கிட்ட சொல்லிருக்கேன். சொன்னீங்க எல்லா வேலையும் பார்க்க எது வேணாலும் செய்வேன்னு. அதாவது வானம் இருக்கு வித்தியா. ஆமா வானத்தினுடைய எல்லை அளக்க முடியுமா? முடியாது. அந்த வானத்தையும் நான் வில்லா வளர்ப்பேன். பொய் சொன்னாலும் பொருத்த சொல்லணும். மணல் இருக்கு பாரியா. ஏன பையனாட்டா கிருக்கு பையன் தாத்தா பையன் சொன்னா அவர் கோச்சுக்கிடுவாங்க. அது பழமொழிடா. நான் கரெக்டாடியா மணல் ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு மணி போட்டாலும் அப்பான்னா பரவத்த மாமியே எறாமலத்தை குடிச்சாலே. நீங்க ரெண்டு பப்புட்டாங்க சார். மணல கைரா திருப்பி நாங்க மசுரை திருப்போம். மதுரை திருச்சி நாங்க தெருத்துறா வித்து போடுவான். ஏன் அண்ணாக்கரை கட்டிக்கிடுவான். என்னமே எங்க இடத்தே ஓட்டுறீங்களா? அப்ப நான் செய்யறவரா செய்வேன். ஆமா நான் ஆலமரத்தை புடிஞ்சு பல்லு வளர்க்குவேன். நாங்க போஸ்ட் மரத்தவே புடிஞ்சு பல்லு வளர்க்குவோம். கரண்ட் அடிச்சு செத்து போயிருங்கடா ரெண்டு பேரும். லைன் ஆஃப் பண்ணி தானே வளர்க்குவான். போடா போடா போடா. இங்க நிக்கிறவே என்னோட ஒரு நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் தாண்டி நிப்பேன். நான் காலையில 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருப்போம். நான் ககன மார்க்கமா பறப்பேன். நாங்க ஒண்ணுக்கு இருந்து ஆனாவன எழுதுவோம். விடுதா என்னமோ தரலையா வாங்கிக்க. அப்ப என்ன கொடுக்கலையாடா? காலாஞ்சிப்பட்டி கௌரி சரவணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பெரிய வன்னியம் சத்தியவேல் முருகராஜ் சார்பாக இங்கே ஆறுமணி சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு 100ம் நாரதர் கார்த்திகராஜ் அவர்களுக்கு 100ம் எனக்கு 100. டே இது என்னடா சிட்டா வாங்கிட்டு வந்திருக்க? அது எதுக்கு இங்க வைக்கிற? நன்றி நன்றி. போய் போ போ. அன்பளிப்பளித்த பெருமை சார் தங்களுக்கு நன்றி வணக்கம். மதுரை வாடிப்பட்டி சோழ வந்தா காரியாவட்டி கல்லுப்பட்டி கருப்பாப்பட்டி அச்சம்பட்டி பிச்சம்பட்டி செவல்பட்டி பாம்பாச்சி வையமட்டி சென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்தரமட்டி அரசவட்டி எர்ராமட்டி சோடரவட்டி வளையவட்டி கொள்ளரம்பட்டி கோடாங்கி வட்டி ஆண்டி வட்டி உசிலம்பட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்திப்பட்டி ஆமா பூ லூ லூ தி தி புளு. டேய் இன்னியா நீ வந்து சாமி வச்சாண்டால நம்ம ஊரு படிக்கிற மாதிரி பேசுற. ஊரு படிக்கல அத்தனை ஊர் அதுல போடுறதுனால அண்ணன் அறிவா படிக்கிறார். நீங்க ரெண்டு பேரும் யார் எதுக்கா எதிரீங்க இந்த காட்டுல? அவருக்கு அண்ணன் ஏற்கனவே காவடி பேர் நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு காட்டுக்குள்ள. அப்ப காட்டுக்குள்ள நீ உனக்கு என்ன வேலை? எதுக்கா தெரியும்? அதுவும் அந்த பாக்குறதுக்கு எனக்கு காட்டுக்குள்ள எங்களுக்கு புடுங்குற வேலை. என்ன பண்ணுவான்? களை புடுங்குற வேலை. புடுங்குறதே அவத்தை கேட்டு நீ புடுங்குறவாரு. நாங்க அண்ணன் தம்பிக்குள்ள மாத்தி மாத்தி கூட புடுங்குவான். என்னத்த அவன் கொஞ்ச நாள் உட்காடுறான் நான் புடுங்குறேன். நான் கொஞ்ச நாள் உட்காந்தா அவன் புடுங்குவேன். சரி இங்க என்னத்த புடுங்கலாம் வந்தீங்க? இங்கதாங்க புடுங்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன புடுங்க வந்தீங்க? கேட்க மாட்டான். நீங்க என்னங்க புடுங்க வந்தீங்கன்னு கேட்க மாட்டான். சாமி நான் உங்களை தரக்குறோம் நான் பேசல. நீ பேசுறவே நீ பேசுறவே அவன எது உனக்கு? நீ தான் ஏத்தி விடுற சாமியார்னா என் கேட்ட கேள்வி கேட்டு போடு பாப்பா. சாமி உங்களை தரக்குறோம் பேச மாட்டோம் சாமி. எங்க அப்பா வரும்போது சொல்லி விட்டுருக்காரு. என்ன சொன்னாரு? சாமி பார்த்தீங்கன்னா சாமி வாயில இருக்காதரான்னு சொல்லியிருக்காரு. சாமி வாயில இருக்குதுன்னா கக்கூசா? சாமி வாயில விழுகாதுன்னு சொன்னாதான் ஏத்தனா? ஏயா நான் வந்து நிக்கிறது யாரு தெரியாம நீ என்ன புடுங்க வந்தேன்னு என்னைய பாத்து கேட்க மாட்டேங்க. பெரிய ஆளாயா? இல்ல அவங்க
புராணம் இதிகாசம் பகுத்தறிவு திருக்குறள் சமஸ்கிருதம் அம்புட்டியும் கத்து குடிச்சிட்டு உடம்புதே வயிற்றால போய் இப்படி இருக்கு. என்ன தெரிஞ்ச உனக்கு என்ன தெரியும்? என்னைய பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசலாமா? யாரும் தெரியாம நீ வார்த்தை விடலாமா? நீ வந்திருக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவை பண்றதுக்காக வரலாம். என்னைய பார்த்து புடுங்களுக்கு வந்து அப்படி கேட்க மாட்டோம்னு தான் சொன்னேன். அம்மாதானா நீ கேளுங்க. அப்ப பதில் சொல்ல அப்படியே கேட்டா என்ன சொல்லுவாங்க? பதிலு சொல்லுவாயா? பதில் கேட்டு 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 பாருங்க சாமி. சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். சபாஸ் உன்னே மாதிரி ஆளத்தான் எதிர்பார்த்துக்கிறேன். என்ன 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 கேட்க தெரியுமா? கேட்டு பாரும். சாதாரண கேள்விதான். எந்த கேள்வி சாதாரணமா கேட்டாலும் சரி கனமா கேட்டாலும் சரி அதுக்கு பயந்தவங்க மருதாமணி உள்ள என் தம்பி ராதாகிருஷ்ணன் உள்ள. நான் மட்டும் மாட்டேன் நீ தவிர்த்து போவா. அவனை விட மாட்டேன். அவனுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். நீங்க வா எங்க நிக்கிறாங்க ஒரு கேள்வியை கற்றுக்கொள்ளிட்டு. நான் பேசுறது புராணம். நீங்க காமெடி நினைக்க கூடாது. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். இது கூட ஒரு படத்துல வந்திருக்குன்னு எல்லா பேரும் நினைச்சுக்கிறீங்க. இதுக்கு விடையே தெரியாதுன்னு அந்த படத்துல அவர் சொல்லியிருப்பார். இது புராணத்துல இருக்கு. தட்டானுக்கு சட்டை போட்டவன் யாரு? அத போய் குட்டை பையன் கட்டையால் அடிச்சவன் யாரு? தட்டானுக்கு சட்டை போட்டவன் யார்? சரி இப்ப நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. 10 நாள் சொல்லிட்டு சொல்றேன். சொல்லிடுவாருயா காட்ட மாட்டாங்க. தெரியாதியா பதிலா தெரியும். பதில கண்டுபிடிக்க நான் எவ்வளவு செலவுப்பட்டு தெரியுமா? பதில நீங்க என்ன கண்டுபிடிக்கிற? பதில நான் சொல்றேன். உங்களால முடியாதுங்க. சொல்லுவேங்க சத்தியமா அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கியா உண்மையிலே நீ மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் பெரிய ஞானியே உனக்கு ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியல. நான் ஒரு கேள்வி உங்களோட கேட்பேன். அப்ப நான் கேட்ட கூட பதில் தெரியாதா? ஏன் தெரியாது? சொல்லுவேன். அப்ப நீ என்ன கேக்குறேன்? தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். சட்டை ஓட்டவே யார்? குட்டையா இருந்து அடிச்சவன் யார் கட்டையால? சட்டை சொல்ல சட்டை போட்டது யாருன்னு கேட்கிறீங்கல்ல. இந்த தட்டானுக்கு சட்டை போட்டது யாருன்னு கேட்கணும்ல. இந்த சட்டை தச்சது யாரு? ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சு உண்மைங்க. தட்டானுக்கு சட்டை ஓட்டான் குட்டை பைய கட்டையில் அடிச்சது யாருன்னு கேட்டேன். தட்டானுக்கு சட்டை தச்ச டெய்லர் யாருன்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லியாங்க. இத சொல்லுங்க முதல்ல. நான் கேட்கறது புராணத்துல இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அச்சம் போட்டது புராணம் இருக்கும் போது தச்சம் இது புராணத்துல இருக்க மாட்டாங்க. சூப்பர் மாடு குடிமாடு. அந்த மாடு அந்த மாடு இல்ல என்னேதான் குடிமாடு. என்னங்க மாதிரியா இருக்கா? முகம் வேர்க்குது. கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்லவே இல்லையே. அண்ணே கட்டையால் அடிச்சால குட்டை பையன். கட்டையால் அடிச்ச குட்டை பையன் தெரியல. அம்மா யாரு? அவன் தெரியாம கேட்கிறேன். நான் அறிவல் அவனை மாதிரி நகைச்சுவை பண்ண நான் வரல ப்ரோ. ஒரு தனி கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். சட்டை தச்ச டெய்லர் பேரு அவன் கேட்டேன். அம்மா அதான் வானே சாமியார்ட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது. டெய்லர் யாருன்னு கேட்ப. அப்புறம் ஊசி எங்கே வாங்கன்னு கேட்ப. நூலு ஜெகப்பா மஞ்சளான்னு கேட்ப. தப்புனே சரியா பேசுறீங்க. கட்டையால் அடிச்ச குட்டை பையன் சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன். பதில் சொல்லல. அப்ப கேட்கத்தான் போறேன். இல்ல நான் இருந்தாலும் என்னண்ணே கட்டையால் அடித்தா குட்டை பையன். அந்த அடிச்ச கட்டை புளியங்கட்டையா வேப்பங்கட்டையா? பொழப்பே இதுதாங்க. ஏதாவது ஒரு கேள்வி. ஆனா இதை வச்சு ஓட்டிட்டீங்க. தெரியும் பொழப்பு ஓட்டிட்டீங்க. வேணாம் இல்ல நாயம் வேணும். ஊருக்காரங்க நீதிமான்கள் இருக்கீங்க. நாயம் வேணும். மாணவனை சந்திக்கிற மேல கூட கேள்விதான் கேட்கிறேன். சாமி புலவத்துல ஒரு கொலை நடக்குது. கொலை நடக்கும் போது அவன் குத்துன கத்தி காய்கறி வெட்டுற கத்தியா ஆடு உரிக்கிற கத்தியான்னு இங்க வக்கீல் வாதாடுறாங்க. நீதிமன்றத்தில் சொல்றாங்கல்ல குத்துன இடம் எந்த இடம்? தொப்புளுக்கு மேல ஊத்துனானா கீழே ஊத்துனான்? ஐயா நாங்க என்ன தப்பு போட்டான்?
பாத்தீங்களாயா? அந்த என்னைய மட்டும் எதுவும் ஆக்கலங்க, எல்லாத்தையுமே அந்த ஒண்ணும் தெரியாத ஆக்கிட்டு அவங்க 2 பேரும் போய் தெளிவாக்கி இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க தப்பா ஒண்ணு கேட்கல, நீதி சொல்லட்டும். இங்க இருக்க என் தமிழ் உறவுகள் நீதிமான்கள், நீங்க சொல்லுங்கய்யா. எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா? சரி விடுங்க, அந்த கேள்வியை விட்டுருங்க. அதனால யாரு போய் தச்சா நான் எந்த புராணத்துல போய் நீ தேடுறது? விட்டுருங்க, இதை தேங்கிட்ட கொலை வந்துட்டு. வேற ஏதாவது புது அறிவுல கேளுங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை. இதுவும் புராணத்துல இருக்கு. பன்றிக்கு நன்றி சொன்னவன் யாரு சொல்லுவா? இதுக்கு உங்களை நான் தப்பிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன நானும் நீ குருட்டடி அடிக்குவா? பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை. அந்த பன்றி காட்டு பன்றியா வீட்டு பன்றியா? என் கருப்பண்ணியா சிவப்பண்ணியான்னு கேளு. சரி, அடுத்து என்ன சொன்னீங்க? வென்றிருந்தா குலசேகரன். குன்றின் மேல் ஏறி நின்றார் வென்றிடலாம் குலசேகரனை. குணசேகரன் சொன்னேன். குணசேகரன் இல்ல, குலசேகரன். குன்றின் மேல் அமர்ந்திருப்பவன் முருகப்பெருமான். சரி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர இருப்பான், வென்றிடுவான் குணசேகரன். குணசேகரை வந்து குணசேகரன் இல்ல, குலசேகரன். குலம் இப்ப விளக்குனேன். குலக்கடவுள் எங்களுக்கு முருகப்பெருமான், அவன் இருக்கும் இடம் குன்று. கைதட்டலாம், முடிஞ்சு சொல்லி. நான் கேட்டது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அதுக்கு நான் கேட்ட சம்பந்தம் இல்லையா? நான் குன்றுல மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, நான் காட்டுவாசி. எதுக்குடா நான் சொல்லி இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறக்கா? சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்க உண்மையான பதில் சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு கூட்டத்துல காலை தொட்டு கும்பிடுறேன். ஏய், கார்த்திக் ராஜா ரேஜா நான் நினைக்காத. கார்த்திக் ராஜா பெரிய எவரா இருந்துட்டு போறாரு. அதுக்கு நான் உங்க எதுக்கு கால்ல விழுறோம்னு சமையல் கால்ல விழுறோம்ல, காலை தொட்டு கும்பிடுறேன். குடிஞ்சு குடிஞ்சுதான் காலை தொட்டு கும்பிடுவேன். ஐயா, உண்மையான வழக்கம். உண்மையான வழக்கத்தை அவர் சொல்லுங்க. அது இல்ல, நம்ம சொன்னதாண்டா உண்மையான வழக்கம். அப்ப இங்க பார்த்தாலே சொல்றாரு உண்மை. அப்ப நீங்க நாங்க விளக்கத்தை சொல்லி என் நாட்டு மக்கள்கிட்ட நான் கைதட்டு வாங்கிட்டேன். நீங்க மேலோகத்துல இருந்து வந்த சாமியாரு உங்க நாட்டுல அதுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லி நீ கைதட்டு வாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம் வேணாம். முக்கியமான விஷயம்னா ஏய், வேற எது பிளாக்ல சரக்கு ஓட்டுறாப்ல என்ன முக்கியமான விஷயம்? இதெல்லாம் அவரை சீக்கிரத்துல வெளியில சொல்லக்கூடாது, ரகசியம். ரகசியம் போய் அவர் பயந்தவர்னு எனக்கு அப்பயே தெரியும். ஆளை பார்த்தாலே முகம்ல வேர்க்கு எனக்கா அந்த முடியல பேய் பிசாசு எல்லாரும் மண்டை ஆட்டினா மசுர ஆடத்தாடா செய்யும். இதெல்லாம் சரி, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒரு கேள்வி ரகசியமா இருக்கு. அது சொன்ன கேள்வி இது வரைக்கும் நான் நீங்க கேட்கறதுனால அதுக்காக மட்டும் இல்ல, 2 பேர் காலில் கும்பிட்டு விழுகிறோம் இருக்கீங்க. அதுக்காக காலை தொட்டு கும்பிடா போக மாட்டோம் சாமி. அப்படி என்ன மாட்டேங்கிறாங்க. காலை தொட்டு கும்பிட்டு சொன்னேன். அப்ப நான் பதில் சொல்ல முடியாது. அவன் என்ன அந்த ஒதுங்கிறாரு? எனக்கு நான் தான் சொல்ல முடியும். அதுக்கு அவனா நான் ஓட்டதான் இருக்கு. சரி, அவன் ஆஜராயிட்டல்ல கொலைகேஸ்ல விடுங்க. நாங்க 2 பேருக்குள்ள யாருனாலும் ஆஜராகும். பன்றிக்கு நன்றி சொல்லி, பன்றினா என்ன அவதாரம் தெரியுமா? வராக அவதாரம். என்ன அவதாரம்? அதே பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை. அப்படி குலசேகரன் என்ன அர்த்தம் தெரியுமா? மகாராஜ் முறைப்படி குலத்தை ரட்சிப்பதை சேர்க்கக்கூடியவன், குலத்தை ரட்சிப்பவன், அவன் தான் குலசேகரன். குன்றின் மேல் ஏறி நின்றான். நீ சொன்னிய முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதோட 7 குன்றுகள் 7 மலைகள் ஏறி குன்றின் மேல ஏறி நிக்கிறது யார் தெரியுமா? ஏழுமலையான். ஏழுமலையான் யார திருமணம் பண்ணாரு? பொம்பளை பண்ணிருப்பாரு. ஏழுமலையான் திருமணம் பண்ணணும்னா யாருக்கிட்ட போய் கடை வாங்கினார் தெரியுமா? அது நல்ல முதலாளியா பார்த்து முதலாளி அலமேலு மங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் திருமணம் பண்ணணும்னா யார்கிட்ட போய் கடை வாங்கினார்?
அந்த முதலாளி இருக்க நீங்க சும்மா இருங்க அப்படி அது கூட தெரியாது. இதை வச்சு இந்த எம்புட்டு வருஷமா போடுறாங்க. யார்கிட்ட வாங்கினாரு ஆளுநர்கிட்ட கேட்கணும். நீங்க சொல்லுங்க. குபேரன்ட்ட வாங்கினார். எங்களுக்கு யார் தெரியுமா சொன்னது? இருக்கிறதுலே முதலாளின்னு எங்களுக்கு தெரியாதா? யார் தெரியுமா சொன்னார்? அதுக்கு தானே ஹோட்டல்ல பெரிய பெரிய கடையில அந்த குபேரன் தூக்கி வரதராஜ பெருமாள் தான் சொல்றாரு குபேரன்ட்ட போய் திருமணம் வாங்குன்னு. வரதராஜ பெருமாள் அவதாரத்துல சொல்றாரு போய் திருமணத்திற்காக குபேரன்ட்ட போய் கடை வாங்கி தாயை திருமணம் பண்றாரு. அப்படி திருமணம் பண்ணும் போது அவர்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டியோட கட்ட முடிக்க முடியல. அப்பதான் பெருமாள் வரதராஜ பெருமாள் என்ன சொல்றாரு, நீ இங்க இருந்தீங்கன்னா ஒன்னால கடைசி வரைக்கும் வட்டியோட கட்ட முடியாது. இந்த மலையில ஏறி நின்று மக்களுக்கு அருள் பாலித்தால் மக்கள் உன்னுடைய குறையை போக்குவார்கள் அப்படின்னு சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றா அப்படின்னு சொன்னார். பன்றினா வராக அவதாரம் அப்படிங்கிறனால வராக அவதாரத்தோட அவர் சொன்னனால அவருக்கு நன்றி சொல்ற விதமா எப்படி அந்த மலையில ஏறி நின்றான்னு சொன்னார்ல, அவருக்கு நன்றி சொல்ற விதமா பன்றிக்கு நன்றி சொல்லி அவருக்கு நன்றி சொல்ற விதமா குன்றின் மேல் ஏறி நின்றுனா ஏழு மலையில ஏறி நின்று வென்றிடலாம் குலசேகரை குலத்தை ரட்சிக்கக்கூடியவனாக இருந்த குபேரனுக்கு நீ பணத்தை கட்டி வென்றிடலாம். அவரு சும்மா குருட்டடி அடிக்கிறாங்க, அது கை தட்டீங்க. புராணத்தை தொட்டீங்க சும்மா உட்காந்து. உண்மையான கதை இது. உண்மையா தம்பி வாங்க, நீங்க உங்க பெருமையில போது என்ன சொன்ன நீங்க பதில சொல்லிட்டா பேசுறது அருமையா. அதுல நீ வேற அவருக்கு சப்போர்ட்டா நான் தானே சொன்னாங்க அண்ணன் தம்பிக்கு எப்படி நம்ம காலைல கும்பிட்டு விடுறேன். நீங்க அதெல்லாம் ரொம்ப பெருமையான உங்க பாராட்டு வழக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பத்தி நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம்ன்றதுக்காக உங்களை கேட்ட மத்தியா வர உங்களை அதிகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் இருக்கு. நல்லா சிரிக்க காலைல கும்பிட்டு விடுறேன் அப்படியா? நான் என்ன சொன்னேன்? 18 காலைல கும்பிட்டு விடுறீங்க. ஜலமண்ணுக்கு காலை தட்டு கும்பிடுறேன்னு சொன்னேன். அம்மா ஆமையா 16 வட்டம் கூட தட்டு கும்பிடுறேன். என்னடா இது? உங்க காலத்துக்கு கும்பிடுறேன்னு சொன்னா சரி பதில சொல்லிட்டா காலத்தட்டு கும்பிடுறேன்னு சொன்ன உங்க காலத்தட்டு கும்பிடுறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் தட்டு கும்பிடுவேன். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் நீங்க ஓட்டலாம். சரி உங்க பேரை சொல்லுங்க. நாரதர் என்பாரு. என்ன வாழத்தாருன்றாப்புல நீ கீழ்பாக்கத்துல இருந்து வந்த மாதிரி 2 பேரும் அப்படித்தாங்க. ஏன்னா நேத்தோட மாத்திரை முடிஞ்சு போச்சு. வாங்குறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கு. இந்த காதை வச்சுதான் மீனாட்சி மிசினாட்சி வாழத்தார் இல்லையா நாரதர். நாரதரா? ஆமா. என்ன சொல்லி வைக்கிறிய? இல்ல என்ன தோழியாவது கேட்கிறா? எந்த வேலை ஆக்குறிய? கழகம் என்பதை கைத்தொழிலாக கொண்டு உலகத்தின் சேமத்திற்காக பாடுபடக்கூடியவர். கலர்ன்றீங்கள செவனப்பூ உங்க கம்பெனி தானா? அது கழகம். கழகமா? ஆமா. ஊரு எங்க இருக்கு? எங்க ஊரா? எங்க ஊர் மேலூருங்க. மேலூர் பக்கத்துல. மேலூர்னா மேலோலகம்டா. மேலோகத்தில் இருக்கக்கூடிய ஊர் மேலூர். அந்த ஊர்ல இருந்து ககன மார்க்கமாக வந்தே வர வழியில ஆளலம் சோயின் சத்தம் கேட்டது. இந்த வனத்திலே இறங்கி விட்டேன் ஆசீர்வாதம் செய்வதற்காக. அதிரசம் போட முடியாது. என்ன கொப்பளிக்கு செப்பி அக்கா போய் செவி அக்கா ஆசீர்வாதம். தங்களுடைய நாமோதயம்? அப்பா இருக்கார்ல, அம்மா அப்பாவை தான் சித்தப்பாவை காட்ட உழுக சொன்னது. அப்ப சின்னம்மா இங்க வந்ததே விளக்க மாதிரி எங்க ஐயா அடிக்கும் போதே எங்க அப்பா சாணியோட போனவங்க போல திருப்பி வந்து கொட்டாண்டு அடிச்சது. கொட்டாண்டு அடிக்கும் போதே அவன் இருளை ஒழியாந்து தடுக்கும் போதே வேலுச்சாமி வந்து கருக்கர் வட்டை வெட்டினது. கருக்கட்டை வெட்டும் போதே அவன் சின்ன தம்பியே அவன் சித்திரச்செல்வமும் 2 பேரும் கருவூர்ல வெளியே இருந்தவங்க பயந்துட்டு ஓடுனது. அப்படி போகும்போதே மாட்டு வண்டி கவர்ந்து காரிக்கால இடுப்புல வாஞ்சது. நீ விளக்கமா தடி செருப்படி வாங்கின கதையெல்லாம் கேட்கல. உன் பேர் என்னன்னு கேட்டேன். என்ன பேரை கேட்டா செருப்புல அடி வெட்டியா மாடு குத்திச்சுட்டு இருக்கீங்க? என் பேரு ஆதியில ஐயா உள்ள காலத்துல அப்ப அப்பா சொன்னாராம் குலசாமி முருகப்பெருமானு பேசாம பழனியில போய் உனக்கு மொட்டை அடிச்சு பேர் வைப்போம்னு சொன்னார். அப்ப எங்க ஆத்தா சொன்னச்சு 1000 தான் இருந்தாலும் என் பெண்ணடி தேவத்தை வளர்க்கணும்னு நம்ம வெட்டுடைய காளியம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே போகும்போதே காது ஊத்தி வச்சு பேர் வைக்கலாம். வெட்டுடைய காளி கோயிலுக்கு நுழையும் போதே எங்க பெரியத்தா மக எங்க ஆத்தாவை நினைச்சு காசு வெட்டும் போதே வெளியே வந்தது.
பேர் வைக்க கோயிலுக்கு போறீங்கல்ல, அங்க வச்சால ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல. அப்படித்தான் பேர் வைக்கலாம்னு வந்தவர்தான் ஆச்சாரி ஊசியை வச்சுட்டு வந்துட்டாரு காது குத்த. ஊசி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ள இருக்கிறது ஒரு குண்டு ஊசி எடுத்து குத்தும் போதே எங்க ஐயா வந்து செருப்பிட்டு அடிச்சது அங்குச்சாமிய. கடைசி வரைக்கும் பேர் சொல்ல மாட்டேன். இருங்க அப்படி சொல்லுங்க. செருப்புல அடி வாங்கினது. சரின்னு ஒரு வழியா பொங்க வச்சுதானே காது ஊத்தணும். எங்க அப்பத்தா பொங்க பானையை கழுகிட்டு இருக்கும் போதுதான் அங்கிட்டு மண்டபலத்தை நாய் தூக்கிட்டு போனது. விரட்டி கடைசியில் இந்த நாயை கொண்டு விட நாய் கம்மாத்தணிகளை நீஞ்சி போகும்போது வெள்ளக்கட்டியை போட்டுருச்சு. இருங்க பொங்க வைக்க முத பொங்க வைக்கும் போது ஏன் கோவப்படுறீங்க? திருப்பி வெள்ளக்கட்டி கொல்லக்குடியில வெள்ளக்கட்டி இல்லாம மானாமதுரைக்கு போனியா? அது கடை அடப்புங்க. என்ன நீ சொல்ல மானாமதுரை வெள்ளக்கட்டை வாங்கி ரயில் ஏறி போகும்போது மானாமதுரையில இருந்து ரயில் ஏறித்தான் தலைவர் வருவீங்களா? அப்பத்தே மணிகண்டி படிக்கட்டுல ஏறி கோயிலுக்குள்ள வந்தார். இது மாதிரி வந்தேன். வாடா நீ வாடா. அப்ப என்ன ஒரு அப்பம் ஒரு வடை நாடகமே முடிஞ்சு. அது ஒரு அப்பம் வடையை தின்று வந்ததுக்கு எதிர சொல்லிட்டு போறேன். போடா ஐயா சரின்னு பொங்கச்சோரை கிண்டியாச்சுங்க. சொல்லிடுவேன். பொங்கச்சோரை கிண்டி இறக்கும் போது பூஜாரி 300 ரூபா தச்சனை கேட்டதுக்கு எங்க ஐயா கொடுக்க முடியாதுன்னு பாஞ்சது. இந்த தேங்காய் உடைச்சீங்கன்னா கத்தியா இருவாங்க. சரின்னு ஒரு வழியா தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பத்தாவுக்கு சாமி வந்து ஆடினவங்கள தள்ளி ஆடாம பொங்க பானையை சாச்சி விட்டது. மறுபடியும் பானையை அழைச்சிட்டு வந்து பொங்க பானையை பொங்க வைக்கும் போது நான் இருங்க இந்த பொங்க கிண்டியாச்சு. பொங்க கிண்டி இறக்கும் போது அவன் கருப்புச்சாமி இருக்கான்ல, அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் தண்ணி அடிக்கும் போது சண்டையான். வந்தவன் விறகு எப்படி உருவாம விறகு எப்படி உருவி இருக்கேன் பானையை சாச்சு விட்டேன். ஐயா என் பேரு வீரத்தேவன். நீ நீ என்ன மாதிரி வளவலன்னு சொல்லாத, சடக்கு சொல்லு வாப்போம். அப்படியே போய் போணுமா வேணாமா? நீங்க என் பேரு வீரத்தேவன். எங்க அண்ணன் கிள்ளி விளவேன். உள்ள ஏதோ பொம்பளை பிள்ளைய சத்தம் அடிச்ச. எப்ப நீ அடிச்சதான்? சோண்டி அடிச்சா தொருண்டி அடிச்சா. இதுல 2 விதம் இருக்கா? இல்ல என் தங்கச்சி வள்ளி. அதுதான் சோ. இன்னொன்னு ஆளுங்க. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேருங்க? என்ன எது கேட்டாலும் கேட்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர்த்தால போதும்னு எங்க ஆத்தா சொன்னுச்சு. எங்க அப்பா சொன்னாரு ஒத்தப்படையா இருக்கட்டும். 3வது ஒரு பிள்ளைக்கு முயற்சி பண்ணும் போதுதான் அவன் பிறந்தது. சரி. 4வது ஒரு பிள்ளை வேணாம்னு சொல்லும் போதே எங்க அப்பத்தா சும்மா இல்லாம லேஜா போய் கதவை அடைச்சிருக்கு. எங்க அப்பா கதவை அடைச்சோடனே மொத்தத்துல பெப்பிக்கால போட்டு அவன் அடைச்சேன். மொத்தம் எத்தனை ஆச்சு? மொத்தம் 7 பேர். 7 பேர் பத்தாதுன்னு 8வதுக்கு முயற்சி பண்ணும் போது எங்க ஆத்தா சொன்னுச்சு கருப்ப பையில இடம் இல்ல, கேரி பை வேணா தரேன், அதுல வேணா ஏதாவது 7 பேர் பயில இருக்கீங்க. சரி 2 பேர் இங்க தெரியும்னா 5 பேர் எடுத்துறாங்க. 5 பேர். ஒருத்தன் கணேசி கோயில கேஸ்ல உள்ள போயிருக்கேன், ஒருத்தன் செய்தி வீடு ஓட்டணும்னு போயிருக்கேன், ஒருத்தன் வந்து ஹோட்டல்ல ஆம்பளைட்ட பெரட்டி அடுப்புக்குள்ள ஓட்டதுனால கேஸ் ஆயிடுச்சு. 7 பேரை பத்தி எவ்வளவு உருப்படியா இல்ல? உருப்படியா இல்லாம எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? தெரியலன்ட்டு நானு. சரி உள்ள இருக்கதாவது உங்களை மாதிரி இல்லாம வேற நாங்க லேஜாஜா பேசுவோம். அது பேர மாதிரி. அப்ப உங்களை விட அது பேசுறமா? அல்ல கூப்பிடுவா யார உன் தங்கச்சி என்னப்போ ஆளுங்கிற இடமா? இன்னும் ஒருத்தன் பொண்டாட்டியத்தேன் வாடகைக்கு எடுத்து கூண்டுக்குள்ள போட்டு பிஸ்கட்டை போட்டு ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இன்னொரு பிள்ளை வேற இருக்கா? ஆமாங்க. நீங்க லேஜா போயிட்டு வரீங்களா? அந்த பிள்ளை 2 பேரும் என்ன ஆகுது? அந்த 2 பிள்ளைய அந்த பிள்ளைய கூப்பிட்டு விடவா? கூப்பிடுங்க பாப்போம். என்ன அந்த பிள்ளைய கூப்பிட்டு விட சொல்ற? கூட்டி விடுறது நல்லதுதானே. நம்மளுக்கு அனுப்பில்லாத சம்பளமாக போயிடலாம். ரேட்டு பேசுனியா? நான் போயிட்டு அதுல எப்படி ரேட்டு பேசுறேன்? இந்த ஒரு வேலை தானே நாடகத்துல பார்க்கல. போடா கண்ணே. ஒரு நாளும் வராத நித்திரையும் என்று வருகிறதே என்ன செய்வேன்? பட்ட பகலில நித்திரையும். கண்ணே வெள்ளையம்மா நாடகத்தையே மாற்றி விட்டாங்க. Thank you.
நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சாமியார் வந்திருக்காரு. அனைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்கும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கடிக்க வேண்டாமா, பிரம்மச்சாரி கடிக்க வேண்டாமா, கடிக்க பக்கத்தே வர மாட்டேங்குது. அச்சம் மாடம் நான் என்னடா அது தனியா டயரை மட்டும் ஆட்டு இந்த வண்டி. அங்கதான் சொல்ற நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பிள்ளை சாமி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா அண்ணா? அடே நீ ரேட்டே பதில கலந்தா பேசிக்கிட்டு ரேட்டு பேசுக்குள்ள நீ வாட்டுக்கு பேசுனா அவரை சும்மா ஓதியா போயிடுவாரு. வித்துருவீங்கிறாங்க அந்த பிள்ளை. இந்த பிள்ளை நாம கால அடிக்கவா? காதை அழிக்கிறீங்களா? காதை எவ்வளவு அழகா வச்சுட்டு அதை போய் அழிக்கிறோன்றீங்க. ஒப்புதல் வாங்கிட்டு அந்த பிள்ளையை காதல் பண்ண போறேன். சும்மா போ 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 போ. நம்ம அக்கௌண்ட்ல ஏற்றி விட சொல்லிடுவோம். அங்க 2 ஏத்த சமாளிக்கிறதே பத்தாதா? அத்த மகனே அடி எஸ் அத்த மகனே சாகரண்டி ஓ
சரி இந்த பெண்ணை பார்த்து விட்டேன். இன்னொரு பெண்மகள் இருக்கு நீங்கல்ல? தங்கச்சி அம்மா தாயே அம்மா பாட பால் கறக்க நேரம் ஆயிடுச்சு இருக்கு. செவந்து போ மாலகத்தே நம்மள்ட்ட வரட்டு வம்பளுக்கு உடம்பம்பட்டியார் வந்துட்டாருமா. உடம்பம்பட்டியா வந்திருக்காரு? ரொம்ப நாளாச்சு அவரை நீ சந்திச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் என் தங்கச்சி உங்கள்கிட்ட பேசும்னே. நீங்க எதுவும் பேசுறீங்களா? நான் பேசினேன், பயங்கரமா பேசுறேன். உங்க வீரத்தை காமிச்சிருக்கணும்ல. இல்ல இன்னைக்கு என்னமோ வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னத்த? வீரத்தை. அப்போ நீங்க என்னங்கண்ணே? அதான்